வெல்கம் டு அக்ஷஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேன் கேக் ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 சின்ன வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். உடச்சி ஊற்றுறதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான கோதுமை மாவை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஆள் சாப்பிட்ற குவான்டிட்டிக்கு தான் சின்ன 2 வாழைப்பழமும் ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நான் முட்டை சேர்த்ததுனால ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏலக்காவோட உள்ளே இருக்கிறத நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பேட்டர் திக்காக தான் இருக்கும். நம்ம இதை லூஸ் பண்ணுறதுக்கு மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் கீ இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண பேட்டரை ஊற்றி 2 பக்கமும் திருப்பி எடுத்தால் பேன் கேக் ரெடி. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பனானாவும் மேலே ஹனியும் ஊற்றிக்கிறேன். ஹனியை ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது நம்ம இந்தியன் வெர்ஷன் தான். நம்ம வெளிநாட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா இதில் மைதா ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒயிட் சுகர் இருக்கும். ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுவாங்க அந்த புஷ்ஷுன்னு வரதுக்காக. நம்ம இது எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம ஈஸியாக சிம்பிளாக நம்மக்கிட்ட அவைலபிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கும்போது இது பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.